நீங்க உங்க அபார்ட்மெண்ட்ல நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் வெளிய போலான்னு சொல்லி கதவ திறந்து பார்த்தா, ஒரு கருப்பு கலர் சுவரால மூடப்பட்டிருக்கு. விண்டோவ திறந்தாலும் அங்கேயும் ஒரு சுவர் இருக்கு. இப்படி உங்க வீட சுத்தி ஒரு கருப்பு கலர் சுவரால மூடப்பட்டிருந்தா, உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இத யாரு பண்ணது? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான விஷயங்கள சொல்லக்கூடிய கதை தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேரு பிரிக். இந்த படம் இப்போ 2025ல Netflixல ரிலீஸ் ஆன ஒரு மூவி தான். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இது. இந்த படத்தோட முழு ஸ்டோரிய பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிட் பேக், ரிலாக்ஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு கேம் டெவலப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் ஒரு கேம் டெவலப்பர். அங்க அவன் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ஒய்ஃப் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வெளிய கிளம்புறாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து குடியேறியிருப்பாங்க. அதாவது இந்த அபார்ட்மெண்ட் முழுசா இன்னும் கட்டப்படவே இல்லங்க. ஸோ இப்ப தான் வேலை முடிய போது. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில இவங்க சீக்கிரமாவே வந்துட்டாங்க இங்க. இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும்போது இந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனரும் அங்க வராரு. இந்த மாரி 3 மாசம் லேட் ஆயிடுச்சு நாங்க கட்டுறதுக்கு. அதுக்கு சாரி அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. பின்னாடி கருப்பு கலர்ல புகை மூட்டம் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு சின்ன ஃபேக்டரியா என்னன்னு தெரியல. அந்த ஒரு கம்பெனில இருந்து தீ விபத்து ஆயிருக்கு. ஸோ அங்கருந்து பெரிய புகை மூட்டம் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிங்க் கலர் வண்டிய காமிச்சு, இந்த வண்டிய நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க இந்த மாரி நான் என் வேலைய விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம புதுசா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நீயும் உன் வேலைய விட்டுரு அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல என்னால விட முடியாது. இப்போ ஒரு கேம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அத முடிச்சுட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ அவனுக்கு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள மறக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்னமோ ஒரு மாரி உருன்னே இருப்பாரு. ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசவே மாட்டாரு. சில வருஷங்களாவே அப்படிதான் இருந்திருக்காரு. இப்போ நைட் டைம் ஆயிடுது. அந்த அபார்ட்மெண்ட்டு அப்படியே கட்டப்பட்ட நிலையில அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மேல பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் மேகம் அந்த அபார்ட்மெண்ட்ட சூழ்ந்து இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து தூங்கிட்டு இருந்தாலும், இவன் ஒரு சைடும், அவங்க ஒரு சைடும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில இந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில அந்த பிரெக்னன்ட்டான கரு வந்து கலைஞ்சிருக்கும். இதுக்கு இத வந்து தாங்கிக்க முடியாம தான் இவங்க 2 பேருமே இந்த மாரி பேசாம ஒரு மாரியாவே இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அதில ரொம்பவே வந்து இவங்க கிட்ட பேசாமலே இருந்திருக்கான். ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்களால தாங்கிக்க முடியல. இதுக்கு மேல நான் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ட்டு, அன்னைக்கு நைட்டே வந்து அவங்க அங்கருந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. கதவ திறந்து பார்த்தா, கருப்பு கலர்ல சுவரு அங்க மூடப்பட்டிருக்கு. "என்ன விளையாடுறியா? உன் கேம் விளையாட்டெல்லாம் என்ட்ட காட்டுறியா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, "இங்க பாரு, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது என்னன்னே எனக்கே தெரியல." அப்படின்ற மாரி சொல்றான். இந்த சுவரு ஒரு மாரி மினுமினுக்குது. "இது யாரு ஒரே நைட்ல இப்படிலாம் கட்டியிருப்பா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தேகம். ஏன்னா நெனச்சு பாருங்க, நம்ம வீட சுத்தி திடீர்னு இப்படி ஒரு சுவர் வந்துச்சுன்னா, என்ன மாரியான ஒரு ஃபீல் இருக்கும்? அதே மாரி விண்டோ திறந்து பார்த்தாலும் அங்கேயும் அந்த சுவர் இருக்கு. சரி, யாருக்கா கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா, கால் சிக்னலுமே கிடைக்கல. வைஃபையும் ஒர்க் ஆவல. ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லி அவங்க 2 பேருமே தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சிக்னல் கிடைக்கவே இல்ல. இந்த சுவர உடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சுவர உடைக்கவே முடியலங்க. நம்ம ஹீரோயின் தான் ஆர்க்கிடெக்சர் போல. ஸோ அவங்கள வந்து ஏதோ பார்க்க சொல்றாரு. அவங்க ட்ரில் மிஷின் வச்சு ட்ரில் பண்றாங்க. அப்பயுமே அந்த சுவருக்கு ஒண்ணுமே ஆகல. இப்போ நம்ம ஹீரோ ஃபோன வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஃபோன் வந்து ஒரு கட்டத்தில கிளிட்ச் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா, அந்த சுவர்கிட்ட போகும்போது அந்த ஃபோன் வந்து கிளிட்ச் ஆவுது. அப்புறம் அந்த ட்ரில்லிங் மிஷினால அந்த கருப்பு கலர் சுவர மட்டும் தான் உடைக்க முடியல. ஆனா, அந்த செங்கல்ல இருக்கக்கூடிய சுவரெல்லாம் அது வந்து ட்ரில் பண்ணும். ஸோ இவங்களுக்கும் இந்த பக்கத்து வீட்டுக்கும் நடுவுல ஒரு சுவர் இருக்கும்ல, அத அவங்க உடைக்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்லேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சுவர உடைச்சுட்டு பார்த்தா, அங்க ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க. இவங்க இப்போ தான் வாடகைக்கு வந்திருக்காங்க போல இங்க. புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்க. நம்ம காசு குடுத்து ஏமாந்துட்டோம். அந்த காசு எப்படி வாங்குறது? அப்படிங்கிற மாரி அவங்க புலம்பிட்டு இருக்க. அங்க ஒரு ஆள் இருக்கான். அவன் கையில ஏதோ ஒரு பாக்கெட் இருக்கு. அது ஏதோ போதைப் பொருள் மாரி இருக்கு. இவங்க இந்த மாரி புலம்பிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இங்க பாருங்க, நாங்களும் உங்க கூட தான் இருக்கோம். தைரியமா இருங்க. நம்ம இதுலருந்து தப்பிச்சிரலாம்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இது ஒரு கேம் மாதிரி இருக்கு. நம்ம இந்த கேம் மாரி ஒரு டீல் பண்ணுவோம்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, அத பார்த்து நம்ம ஹீரோயின், "இங்க பாரு, நிறுத்து. உன் கேம் விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. நீ 2 வருஷமா கேமுன்னு சொல்லிட்டு அதிலேயே தான் இருந்திருக்க. என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. இதுக்கு மேலேயும் உன் கூட நான் வாழவே முடியாது." அப்படின்ற மாரி அவங்க ரொம்பவே கோவமா பேசுறாங்க. "சரி போ." அப்படின்ற மாரி அவனும் சொல்லிடுறாரு. இவங்களும் அங்கருந்து பக்கத்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த சுவர்ல வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. கோவத்துல கம்ப்யூட்டர் பார்ட் எடுத்து அந்த சுவர்ல உடைக்க, அதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் அந்த சுவர்ல ஒட்டிக்குது. அத பார்த்து இவரு ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த மாரி, "சாரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது." அப்படின்னு சொல்லி டீ போட்டு குடுக்குறாங்க. ஸோ அத வாங்கிட்டு அங்க ஸ்பூன் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பூன அந்த சுவர்ல அந்த பகுதியில மட்டும் வைக்கிறாரு. அப்படி வச்சு பார்த்தா அந்த இடத்துல மேக்னெட் மாரி ஒட்டிக்குது. ஸோ இப்போ இந்த மாரி எல்லாத்தையும் எடுத்து இதில ஒட்ட வை அப்படின்ற மாரி சொல்லிட்டு,
அந்த 4 இடத்துல மட்டும் எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கோ ஸோ அங்கெல்லாம் அந்த பொருளை வச்சு ஒட்ட வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் தெரிய வருது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இது மூலிமா ஹிண்ட்டாக இருக்குது, நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு அதிர்வாகுது. அப்போ நம்ம ஹீரோ குனிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அங்கே ஒட்ட வச்சு எல்லாமே அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து விழுகுது. ஸோ அதில் நம்ம ஹீரோட முதுகில் எல்லாமே கீச்சு அவனுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த கண்ணாடி கிளாஸஸ்லாம் இவன் மேலே குத்தி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இப்போது அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பெரிய சவுண்டு கேட்குது, அவங்க கத்துற மாதிரி. என்னென்னு அந்த ஓட்டு வழியாக பார்க்குறாங்க, அங்கே யாருமே தெரியல. ஸோ இந்த ஓட்டையை பெருசாக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த சவரை இன்னும் உடச்சி இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோ கையில் ஒரு பேட்டை வச்சிட்ருக்காரு. உள்ளே போய் பார்த்தா அங்கேருந்து அந்த லேடி வந்து கீழே விழுந்து கிடக்காங்க. அவங்களும் எந்திரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எந்திரிக்க வச்சுட்டு இந்த ரூமுக்குள்ளே போனால் ஸோ அந்த ஆள் நம்ம ஹீரோ அடிக்க வரோம். அப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாங்க. அதில் அவன் கீழே விழுந்துடுறான். இப்போது அவனை அடிக்க போகும்போது அந்த லேடி நிறுத்துங்க, அவனை அடிக்காதீங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அவர் அந்த கதை உடைக்க ட்ரை பண்ணி அதில் அவருக்கு அடிபட்டு அந்த ரத்தம் தான் என் மேலே தெளிச்சிருக்கு. ஸோ அந்த ரத்தம் வந்து அவரோடது தான், என்னோடது கிடையாது. அவர் என்றைக்குமே என்னை வந்து துன்புறுத்தவே மாட்டார். நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு ஏன் இப்படி நடந்திருக்காருனா, இவர் வந்து ட்ரக்ஸ் எடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் இப்படிலாம் நடந்துருக்காரு. இப்போது அவருக்கு ஒரு பேண்டேஜ் மாதிரி கொடுக்குறாங்க இந்த ட்ரக்கோட பவர் குறையிறதுக்காக. சரி ஓகே, நீங்கள் இங்கே இருங்க, நான் பக்கத்தில் போய் அந்த ஸ்டோரேஜ் ரூமில் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு ஒரு ரூமை திறந்து ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போனால் நிறைய பொருட்கள் இருக்குது. லைட்டு பிளிங்காக எரியுது. ஒரு கேமரா மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேமரா வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கத்தில் சுத்தியல் இருக்குது. அந்த சுத்தியல் எடுத்து கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த கருப்பு சோறு வந்து உடையவே இல்லை அப்பயும். அப்போது நம்ம மார்வின் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு என்னையே நீ கொல்ல பார்க்குறியாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ டிம்மு இந்த மாதிரி சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிளானை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பில்டிங் வந்து வேர்ல்டு வார் காலகட்டத்தில் உருவாக்குனது. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடை சுற்றி தானே கருத்து சுவர் இருக்குது. ஸோ நம்மளால் கீழே தரையை உடச்சிட்டு நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக கீழே போகலாம். அப்படி போனோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் வழியாக சுரங்கப்பாதையில் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க இருக்கிற அந்த தரையை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கீழே பார்த்தா ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டோட ஓனர் இவங்களுக்கு தெரியும் போல், பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க யாருமே வரல. சரின்னு இப்போ நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே கீழே இறங்குறாரு. இறங்குனா அங்கே ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் கன்று வச்சுட்டு எப்பாரு நீ ஒழுங்கு மரியாதையாக வந்த இடத்துக்கே போயிரு, என்னோட சப்ளைஸ் எதுவுமே உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. இவர் மட்டும் தான் இங்கே தங்கியிருக்காரு போல். ஆனால் இவர் மட்டும் இல்லை, இவரோட பேத்தியும் இருக்காங்க. ஸோ அவன் இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க தாத்தா, இவங்க ஒன்றும் நம்மளோட எதிரிங்க கிடையாது, மேலே தங்கிக்கவங்க தான், இப்படிலாம் மிரட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவர் வந்து இந்த மாதிரி பாருப்பா, இன்னும் 3 நாள் இதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா இவங்க தண்ணிக்காக ஒன்றை கொள்றது கூட தயங்க மாட்டாங்க, அப்போ நீ உங்களை பற்றி புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பாருங்கள், உங்களோட சப்ளைஸ்லாம் நாங்கள் எடுக்க வரல, பேஸ்மெண்ட்டில் இந்த சுரங்கப்பாதையை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அது வழியாக எப்படியா தப்பிச்சிடலான்னு நினச்சி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். உங்களோட சப்ளைஸ்லாம் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்கா. எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், சுரங்கத்துக்கு போகிறதுக்கான ஹெல்ப்பை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம தாத்தாவும் ஒத்துக்கிறாரு. அந்த பேத்தியும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவரும் ஒத்துக்கிறாரு. என் பேத்தி கையில் மட்டும் வச்சிங்க, உங்களை நான் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மாட்டுறாரு. இப்போ எல்லாரும் துணியை கட்டி கீழே வந்துடுறாங்க. நம்ம மார்வின் இருக்கான்ல, அவன் கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க இவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனால. இப்போது அதை கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவனை வந்து கழட்டி விட்றான். அப்போது அந்த வயசானவர் எதுக்காக இவனை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாளிச்சிடுறாரு. இப்போ நம்ம மார்வினே வந்து தோண்ட சொல்கிறாரு. அவரே வந்து உடச்சிட்டு இருக்காரு தரையை. இந்த சமயம் இந்த பேத்தி வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி சிக்னல்லாம் கிடைக்காது, நீ மெசேஜ் பண்ணாலும் போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பேத்திக்கு வந்து ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா போல். ஸோ அவகிட்ட பேச முடியாமல் ஏதோ சண்டை போட்டு வந்திருக்கா. ஸோ அதை சொல்லாமலே வந்து இப்படி சாக போகிறோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கா. இவங்க தோண்டிகிட்டே இருக்கும்போது கீழே ஒரு கேமரா இருக்குது. அதை பார்த்தவர் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா பெரியவர் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் இந்த மாதிரி நம்ம வீட்டோட ஓனர் தான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போனார், அலாரம் சிஸ்டத்துக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னார், மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா மேலேயுமே ஒரு கேமரா இதே மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இது எல்லாமே ஏதோ ஓனர் தான் பண்ணுறான் அப்படின்றத நம்ம ஹீரோ வந்து கெஸ் பண்ணுறாரு. அந்த மார்வின் இருக்கான்ல, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுங்க நம்மளை வந்து கேம் ஷோ மாதிரி வச்சு நடத்துகிறானுங்க, அதெல்லாம் வந்து உட்காந்து பெரியவங்கலாம் பார்ப்பானுங்களே, ஸோ ஸ்கிட் கேம் மாதிரி இதையும் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மார்வின் பேசிகிட்டு இருக்கான். சரி, நம்ம ஓனரோட ஃப்ளாட்டும் பக்கத்தில் தான் இருக்குது, அதை உடச்சிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பெரியவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த சவரையும் உடச்சிட்டு அந்த ஃப்ளாட்டுக்கு போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. கூப்பிட்டு பார்க்குறாங்க. அப்போது ஒரு ரத்தக்கரை இருக்குது. அங்கே ஒருத்தன் செத்து போய் கிடக்கான். 2 கைகளையும் வெட்டப்பட்ட நிலையில் படுத்து கிடக்கான். ஸோ இவனை யாரும் கொன்னுட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஸோ யார் கொலைகாரன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. அப்போது இவனோட பக்கத்தில் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா இந்த சவர், அந்த கருப்பு சவர் தான் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கான் சாகிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போது கை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் யாரோ கையை வெட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம ஹீரோ கெஸ் பண்ணுறான்.
அந்த நேரம் அந்த வீட்ல நம்ம ஹீரோயின் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கிறத பார்க்குறாங்க. அதில அந்த கருப்பு புகை வந்துட்டுருக்க நியூஸ் பார்த்துடுறாங்க. ஸோ இந்த புகைக்கும் நம்ம இப்போ நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமா? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அதுக்கு ஹீரோ அது எங்கேயோ இருக்கு. நம்ம இருக்கிற இடம் அத விட்டு ரொம்ப தொலைவில இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ அவங்க ஓங்கி அடிச்சதுல அவங்க இருந்த தர உடைச்சுக்கிட்டு கீழ விழுகுறாங்க. இப்போ நம்ம பெரியவர பார்த்து ஓகேவா? அப்படின்ற மாரி கேட்க, அதெல்லாம் பரவால்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. கீழ விழுந்தவங்க எந்திச்சிக்கிறாங்க. இப்போ அந்த தாத்தா என்னால கீழ வர முடியாது. கீழ வந்தா ஏதாவது எலும்பெல்லாம் உடைஞ்சிரும். ஸோ நீ போய்க்கோ அப்படின்ற அந்த பேத்திய பார்த்து சொல்ல, அதுக்கு அந்த பேத்தி உங்கள விட்டு நான் போமாட்டேன். அந்த ஏணி எடுத்து போடுங்கன்னு சொல்லி அந்த ஏணி வழியா தாத்தாவையும் கீழ இறக்கிடுறான். இங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வராரு. அவரோட பேரு யூரியா. இந்த ஃப்ளாட்டுக்கு ஓனர் வந்து ஆண்டன்றவரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இவரு. சரி ஒரு வாரம் தங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இவர் இங்கே வந்தாராம். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இவங்க இங்கே பாருங்க நாங்கள் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறதுக்காக வரல, கீழே பேஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம், அது வழியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை சொல்கிறாரு. அதுக்கு இவரு உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரியலையா? நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவர் இருக்கு. ஸோ அது வெளியே ஏதோ ஒரு வைரஸோ இல்லை போரோ நடந்துட்டுருக்கு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான், அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சுவரே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வந்திருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நியூஸ்லாம் பார்க்குறது இல்லையா? அந்த புகை வந்துச்சுல, ஸோ அது வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம், விஷவாயு வந்து உருவாக்க போகுது. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த சுவர் வந்து நம்ம வீட்டை சுற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை, வெளியே போகக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. பாசிட்டிவாக சொல்லிட்டுருக்காரு. இவங்களுக்கு எல்லாருமே ஷாக். அப்போது அந்த வயசானவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவங்க டீமே அப்படியே 2ஆ பிரியுது. சில பேர் வந்து இங்கே இருக்கலாம், வெளியே போனால் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதனால தான் இங்கே உள்ளே இருக்கிறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து இல்லை வெளியே போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து வெளியே போகலாம் அப்படின்றதுனால தான் இப்போது அவங்க அடுத்து ஃப்ளோரை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு இப்போ போகிறாங்க. சரி இந்த ஓனர் எங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆண்டன் வந்து இறந்து போயிட்டான், அவனுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரு, ஹார்ட்டில் இருக்கிற பேஸ் மேக்கர் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி தான் ஒர்க் ஆகாதில்ல, ஸோ அதில் இந்த இதுவும் வந்து ஜாம் ஆகிருக்கு போல். ஸோ அதனால் அவர் வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ அவரோட பெட்டில் தான் அவர் படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி யூரி சொல்கிறான். இப்போ அந்த ரூமில் அந்த ஆண்டனோட சில பேப்பர்ஸ்லாம் இருக்குது, அதில் நிறைய பேட்டர்ன்லாம் எழுதியிருக்கு. அதை வந்து நம்ம பேத்தி கவனிக்கிறா. அதுக்கு அங்கேருந்து யூரின்றது, ஆமாம் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஆண்டனோடது தான், அவன் தான் இவன் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த கதவெல்லாம் திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணான். ஸோ அதுக்கான பேப்பர்ஸ் தான் அது, ஆனால் அதுக்குள்ளேயே அவன் வந்து செத்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. சரி இந்த ஃப்ளோரை உடைச்சிட்டு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போகலான்னு நம்ம ஹீரோ உடைச்சிடுறாரு. இப்போ கீழே ஏணியை போட்டு கீழே போனால் அந்த இடம் வந்து பேஸ்மெண்ட்டு தான். ஸோ இவங்களும் வந்து கீழே இறங்கிடுறாங்க. பேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒரு கதவு இருக்கும், அதை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதவை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஒரு ரூம்குள்ளே அந்த கதவும் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட ஒரு டோர் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கதவை உடச்சிரு இப்போது திறந்து பார்க்குறாங்க பாருங்கள். வெளியே போயிடலாம், இதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் கிட்ட குகை இருக்கும், ஸோ அது வழியாக வெளியே போகிறதுக்கான பாதை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்வமாக திறந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஒரு ஷாக்கு, அங்கேயும் கருப்பு சுவர் இருக்குது. ஸோ இதை பார்த்து இவங்களால தாங்கிக்க முடியல. எப்பட்றா இது வந்து பூமிக்கு ஒரு 6 அடிக்கு கீழே இருக்குது, இங்கே எப்படி யாரால் சுவர் கட்டியிருக்க முடியும் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம மார்வினை கடுப்பில் பக்கத்தில் இருக்க சுத்தியில் எடுத்து அந்த கதவை உடைக்க பார்க்குறான், ஆனால் உடைக்க முடியல. அது வந்து ரொம்பவே சத்தமாக எழுது. அப்போ நம்ம தாத்தா என்ன பண்ணுறாரு, கன்னை எடுத்து இங்கே பாரு அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி அவனை வந்து மிரட்டுறாரு. அப்போ அவனும் அப்படியே சைலண்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு அந்த கன்னை பிடிங்கி அந்த சவர்லேயே கண்ணா அப்படின்னான்னு சொல்லி சுடுறாருன்னு. ஆனால் அந்த புல்லட்டு அந்த சவர் மேலே படவே இல்லை. இப்போ அந்த புல்லட் அப்படியே அதிர்வாகுது. அப்போ நம்ம ஹீரோ எல்லாரும் குனிங்க அப்படின்ற மாதிரி கத்துறாரு. எல்லாருமே குனிஞ்சிடலாம், ஆனால் நம்ம தாத்தா வயசானவரில் எப்படி குனிவார்? அந்த புல்லட் எல்லாமே மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவங்க மேலே படுது. ஸோ இவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகலை, அந்த பேத்திக்கு எதுவும் ஆகலை, மார்வினுக்கு ஆகலை, அந்த மார்வினோட ஒய்ஃபுக்குமே எதுவுமே ஆகலை. ஆனால் நம்ம தாத்தா மேலே மட்டும் அந்த துண்டு பட்டு அவங்க அந்த இடத்துல வந்து சாவறாரு. நம்ம பேத்தி மடியிலே வந்து அவர் செத்து போகிறாருங்க. பேத்திக்கு ஒரே கருப்பு, இது எல்லாமே ஒன்னால தான்டா அப்படின்ற மாதிரி கத்தி அழுகிறாங்க. இப்போ அந்த தாத்தா செத்த சோக தாங்க முடியாமல் எல்லாரும் அங்கங்கன்னு அப்படி சோகமாக உட்காந்துருக்காங்க. யூரியோடைய வீட்டில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க லைஃப்பில் நடந்த ரொம்பவே சோகமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மார்வினோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன வயசில் நான் ஒரு சைக்கிள் ஆக்சிடென்ட் சந்தித்தேன், அங்கேயே நான் சாக வேண்டியது, ஆனால் அந்த சாவை பார்த்துட்டு நான் பொழைச்சி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பேத்தியும் சொல்கிறா, என்னோட அம்மாவும் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேன்சரில் இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்த பிறகு நாங்கள் என்னோட தாத்தா தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் மார்வினை பார்த்து இந்த மாதிரி திட்டுறாங்க, நீ தான் அது காரணம் அப்படின்ற மாதிரி. அப்போ மார்வினை எனக்கு தெரியாமல் தானே அது பண்ணேன், ஷூட் பண்ணால் திரும்பி ஓடுன்னு எனக்கு தெரியாது, நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே வந்து வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கரு இருந்தது, அது வந்து கலைஞ்சிருச்சு,
அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே வந்து சோகமாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் எதுக்கு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமுக்கு போய் பேசுகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் வந்து கத்துறாரு. அதுக்கு இவங்க இந்த பாரு எப்படி எத்தனை நாள் நான் இதை வந்து மூடி வச்சுக்கிட்டே இருக்குது, கரு கலைஞ்சதுலேருந்து நீ என்கிட்ட பேசுனது கூட கிடையாது ஒழுங்கா. அதாவது இவங்க கரு கலைஞ்ச பிறகு நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, டேரெக்டாக வீடியோ கேமை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு போயிருப்பார். இவங்ககிட்ட ஆறுதலாக எந்த ஒரு வார்த்தையுமே பேசியிருக்க மாட்டார். இப்படி 2 வருஷமாக இதே மாதிரி தான் அவர் வந்து என்ன பேசினாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியே ஓட்டியிருப்பார். இதெல்லாம் தாங்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு இப்போ தான் வந்து அவங்க இவரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி நிலையில் இப்படி ஒரு சம்பவம் ஆகிட்டு போச்சு. இதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட இவங்க சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து வாஷ் பேஷன் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நம்ம ஹீரோ வந்து இந்த 2 வருஷமாக எதுவும் சொல்லக்கூடாதெல்லாம் இல்லை, அவருக்குமே ரொம்ப வேதனையாக தான் இருந்திருக்கும். பட் அது எப்படி இவங்ககிட்ட காமிக்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் அவர் அமைதியாக இருந்திருப்பார். இப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருது. வெளியே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணாமல் நம்ம ஓனரோட ஃப்ளாட்டுக்கே போய் பார்க்கலாம், அங்கே அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுருப்பார்ல, ஸோ அது மூலிமா இங்கே என்ன நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனரோட ஃப்ளாட்டு இறந்து போனார்ல, ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு போய் இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேத்தியும் ஹீரோயினும் மட்டும் யூரியோட இந்த வீட்லேயே இருப்பாங்க. ஸோ இவங்க அந்த ஆண்டன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணியிருக்காரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம யூரியும் வந்து எதுவுமே கண்டுக்காமல் உட்காந்துருக்காரு. அவருக்கு வந்து வெளியே போகணுன்ற ஒரு நினைப்பே கிடையாது. இப்போது நம்ம ஹீரோ இவங்க எல்லாமே அங்கே போனாங்கள்ல பக்கத்து ஃப்ளாட்டுக்கு, ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ. ஸோ அதுக்குள்ளே எதாவது போனால் ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்றது பார்க்குறாரு. ஆனால் அந்த கதவை வந்து திறக்க முடியல. இப்போது நம்ம மார்வின் ஒரு ரிமோட் மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை எடுத்து இங்கே பாருப்பா ஏதோ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேட்குது அப்படின்னு மாதிரி பார்க்க, அதில் லாக்கு மாதிரி ஒன்று இருக்குது, நம்பர் லாக்கு. 4 நம்பர் போட்டால் மட்டும்தான் இந்த டோர் திறக்கும் போல். என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு மாவு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இதே சமயம் நம்ம யூரியோட வீட்டில் இவங்க 2 பேரும் ஒரு கார்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதில் நானோ டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கார்டு தான் அது. ஸோ அந்த கம்பெனிக்காக தான் அந்த ஆண்டன்றவன் வந்து வேலை பார்த்துருக்கான். ஸோ இந்த கம்பெனி எதை பேஸ் பண்ண ஒரு கம்பெனினா பாதுகாப்புக்கான அமைப்புகளை ரெடி பண்ணுற ஒரு கம்பெனி தான் அது. ஸோ இந்த கம்பெனியில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த மொத்த இதுக்குமே காரணம் அப்படின்னு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, மாவு எடுத்து அந்த லாக்கில் வந்து போடுறாரு. அந்த 4 நம்பரில் மட்டும்தான் அதிக வாட்டி அழுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த 4 நம்பர் தானே, ஸோ 24 பாசிபிலிட்டி தான் இருக்குது இந்த பாஸ்வேர்டுக்காக. ஸோ இந்த 24 வாட்டி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வாட்டியில் இது கிளிக் ஆகிடும், இந்த கதை வந்து திறந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. இந்த விஷயத்த நம்ம மார்வினோட ஒய்ஃப் கீழே போயிட்டு நம்ம பேத்திக்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போது நம்ம பேத்தி மட்டும் இங்கேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயினும் நம்ம யூரியும் மேலே வராங்க. இவங்க ஒரு வழியாக கதவை திறந்துட்டாங்க இந்த லாக்கை ட்ரை பண்ணி. ஸோ அங்கே வந்து ஃபுல் சிசிடிவி செட்டப் இருக்குது. இந்த சிசிடிவி கேமரா மூலியமாக தான் இந்த ஓனர் வந்து நம்மளை கண்காணிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவனுங்க அந்த சிசிடிவி கேமராவில் நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது பகல் நேரம் அந்த வெளிச்சம்லாம் வெளியே உள்ளே வருது. ஆனால் அந்த ஒரு செகண்டில் அந்த வெளிச்சம் மறைஞ்சிடுது. அப்போ தான் வந்து அந்த சோர் வந்திருக்கணும் அப்படின்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம யூரி சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து அப்படியே இவரோட ஃப்ளாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இந்த நேரம் அந்த பேத்தி வந்து ஏதோ ஒரு கோட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் ஒன்று எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்து இவங்க ஏதோ சந்தேகப்படுறாங்க. அப்போது அந்த ஆண்டன்ற ஒருத்தன் செத்து கிடந்தான்ல, அவன் கழுத்தில் வந்து ஒரு துணி கட்டியிருக்கும். ஸோ அந்த துணி எடுத்துகிட்டு பார்த்தா யாரோ அவரை வந்து கையால் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துட்டு சரி இது யூரியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது யூரி பின்னாடி வந்து நிற்கிறான். இந்த நேரம் ஹீரோவும் இவங்களும் அந்த சிசிடிவி கேமரா மூலிமா நம்ம ஆண்டன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது அந்த சவர் வந்து திறந்துருக்கு. ஸோ அந்த வெளிச்சம் வருது. ஸோ இதை பார்த்து அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அந்த நேரம் பின்னாடி இருந்து வந்த யூரி அவர் வந்து கழுத்தாலே நெரிச்சு கொண்டுறான். ஸோ இந்த விஷயத்தை சிசிடிவி கேமராவில் அவங்க பார்த்துடுறாங்க. நம்ம யூரி வந்து ஒரு சைக்கோ மாதிரி போல். ஸோ வெளியே போயிட்டா ஏதாவது ஒன்று தாக்கிடுவோம், கதிர்வீச்சு வந்து நம்ம கொன்றும் அப்படின்றத அவர் வந்து மனசில் நம்புறாரு. ஸோ அதனால யாருமே வெளியே போக விடாமல் இந்த மாதிரி கொண்டிருக்காரு. ஆண்டனையும் அதே மாதிரி தான் கொண்டிருக்காரு. ஸோ ஆண்டன் இதுக்கு முன்னாடி வெளியே போகிறதுக்கான பாதையை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அதை தடுத்தது நம்ம யூரி. ஸோ இதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ யூரியை பார்த்து போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மார்வினும் போயிருப்பாரு கத்தி எடுத்துகிட்டு. மார்வின் உள்ளே போனோடனே நம்ம பேத்தி கீழே கிடக்கா. ஸோ அவளை யாரோ சாகடிச்சிட்டாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியுது யூரியோட வேலை தான் அதுன்ட்டு. சரி யூரி எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு மாதிரி கேட்க அவன் இவனை பார்த்து முறைக்கிறான். அப்படி இவங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வராரு, கன் எடுத்துகிட்டு வர அந்த கன்னையும் தட்டி விட்டுட்டு இப்போ இவங்களுக்கும் நடுவில் சண்டை நடக்குது. இந்த நேரம் பக்கத்தில் தான் கன் இருக்குது, அதை எடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போது நம்ம மார்வின் அந்த யூரியோட மண்டிலே டக்குன்னு ஒரு போடு போட்டுடுறாரு. யூரி மயங்கி விழுந்துடுறாரு. இப்போது யூரியை கன்னால் சுட போக நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி அவனை சுட்டுறாதீங்க, அவன்கிட்ட ஏதாவது பதில் இருக்கலாம், வெளியே போகிறதுக்கான பதில் தெரியலாம், ஸோ அவனை கட்டி போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு அவனை ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிடுறாங்க.
காட்டுறாங்க. இப்போ அங்கே ஆண்டனோட புக் எடுத்து பார்க்குறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் மார்க் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி இவன் நானோ டிஃபென்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இவனை ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோக்கும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் தோணுது. இப்போது நம்ம ஆண்டன் பண்ண விஷயங்கள்லாம் சிசிடிவி கேமராவில் போய் பார்க்குறாங்க. அதில் அவர் நிறைய ஏதோ ஒரு விஷயம்லாம் பண்ணுறாரு. அப்போது ஒரு ஆப்பை வந்து அவர் லேப்டாப்பில் இருந்து அவர் ஃபோனுக்கு வந்து ஏற்றுறாருங்க. அந்த ஆப் ஏற்றின பிறகு அதில் ஒரு லாக் இருக்குது. அதை வந்து திறந்தா அந்த சவர் வந்து திறந்துடும் போல். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யூரி வந்து அடித்து போட்டு கொண்டிருப்பார். ஸோ அந்த லாக்கை வச்சு தான் அவர் வந்து இந்த பிளாக் சவர் வந்து திறந்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இது தெரிஞ்ச பிறகு தான் யூரி வந்து அவர் அடித்து போட்டு கொண்டிருக்காரு. ஸோ அந்த ஃபோனையுமே வந்து யூரி உடச்சி போட்டிருப்பான். ஆனால் அந்த உடஞ்சி போன ஃபோனையாவது என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த ஃபோனை இவரோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை இவர் லேப்டாப்பை ஏற்றுறாருங்க. ஸோ அது ஏற்றின பிறகு இந்த லேப்டாப்பில் வந்து இவருடைய ஃபோனுக்கு அந்த சாஃப்ட்வேரை அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்றாரு. இப்போது இந்த மொபைலில் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் ஏதோ ஒரு ஸ்கேன் மாதிரி தெரியுதுங்க. அந்த சவர் முன்னாடி போய் வைக்கிறாங்க, பிளாக் சவர் முன்னாடி. அப்போது அந்த 4 பட்டன் மட்டும் கரெக்டாக தெரியுது. அந்த 4யும் அவங்க வந்து ரேண்டமாக அழுத்துறாங்க. அழுத்தி பார்த்தா ஃப்ளாஷ் மாதிரி ஒன்று பளிச்சுன்னு அடிக்குது. திடீர்னு அந்த கதவுல ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இருக்குங்க. ஸோ அதில் நம்ம மார்வினோட ஒய்ஃப் வந்து கையை விட்றாங்க. எதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் முழுசாக கையை விட்றாங்க. அப்பயும் எதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. கையை உள்ளே விட்டவங்க அவங்க கையை வெளியே இழுக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட கால் பாதி உடம்பு அந்த கதவுக்குள்ளே போய்க்குது. ஆனால் அந்த கதவு இப்போது மறுபடியும் இருக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் இவங்களால வெளியே வரவே முடியலங்க. இழுத்து பார்க்குறாங்க, வரல. ஆனால் அந்த கதவு ஃபுல்லாக மறுபடியும் பழையபடி மாறின உடனே இவங்க பாடி அப்படியே பாதியாக கட் ஆகி இவங்க இந்த இடத்துல விழுந்துடுறாங்க. ஸோ இவங்களும் இப்போ செத்த பிறகு நம்ம மார்வின் ரொம்பவே அழுகிறாரு. இதை பார்த்த யூரி சிரிக்க எந்த கோவத்தில் நம்ம மார்வினு கண் எடுத்து யூரியை போட்டு தள்ளிடுறாரு. அதே சமயம் அந்த சோகம் தாங்க முடியாமல் அவர் வந்து சுட்டு கொன்னுகிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் அந்த லாக் இருக்குல்ல, அந்த மொபைல் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அந்த 4 பேட்டர்ன் என்னதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளவோ பேட்டர்னை போட்டு பார்க்குறாங்க, ஆனால் திறக்க மாட்டேங்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு பட்டனும் அழுத்தும் போது நிறைய நம்பர்ஸான ஃப்ளாஷ் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. மொதல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 2 வாட்டி ஃப்ளாஷ் அடிக்குது. அடுத்த பட்டனு 4 ஃப்ளாஷ் அடிக்குது. அடுத்த பட்டன் தான் 6 ஃப்ளாஷ் அடிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சிசிடிவி கேமராவில் ஆண்டன் எந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த ஃப்ளாஷை வச்சு அவர் என்னென்ன பட்டன் அழுத்தியிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. சரி ஓகே, செம்மையான ஐடியாவாக இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்குறாரு. அந்த ஃப்ளாஷை வச்சு இவங்க அந்த கோடு என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த சமயம் நம்ம யூரி வந்து முடிச்சிக்கிறாரு. அவர் இன்னும் சாகலை. ஸோ அங்கேருந்து அந்த சேரை உடச்சிட்டு இவங்கள கொல்றதுக்காக வராரு. நம்ம ஹீரோவையும் அவர் வந்து குத்துறாருங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவர் கூட எப்படியோ போராடி பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த சமயம் ஹீரோயினை பார்த்து இவர் பின்னாடி ஓடி வர. ஹீரோயினை பயந்துட்டு அப்படியே ஓட கீழே இருக்கிற ஃப்ளோரில் அவங்க விழுந்துடுறாங்க. அதாவது பேஸ்மெண்ட் ஃப்ளோரில். அங்கே அந்த குப்பையில் விழுந்தோடனே இவர் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. அப்போ பின்னாடின்னு வந்த நம்ம ஹீரோ இவரை தள்ளி விட இப்போது அந்த குப்பையில் அந்த யூரியும் வந்து விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் இப்போ அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க அந்த கதவை நோக்கி ஓடுறாங்க. இவர் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நீ சீக்கிரமாக அதை ஓப்பன் பண்ணு, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க முடியாமல் அந்த கதவை தரிச்சிட்டு இருக்காரு யூரி உள்ளே வராங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த பேட்டர்னை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக யூரி இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஆண்டன் இருக்கான்ல, ஆண்டன் வந்து இந்த நானோ டெக்னாலஜி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா அவரோட கம்பெனி பக்கத்தில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கும், தீ விபத்து ஆகிருக்கும்ல. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் தீ விபத்து ஆகிருக்கு. ஸோ அதில் ஏதோ ஒரு டீபக்னால தான் இந்த மாதிரி நம்மளை சுற்றி வந்து இந்த மாதிரி சோறு வந்திருக்கு. ஸோ இந்த சோறு வந்து பாதுகாப்புக்காக தான் உருவாக்கப்பட்டது. அது வந்து இவருக்கும் தெரியும். பட் அந்த தீ விபத்துனால அந்த டெக்னாலஜி அவங்க ஃபேக்ட்ரியில் நடந்து ஏதோ ஒரு கோளாறுனால தான் இப்படி நடந்திருக்கு. வெளியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது இவருடைய நம்பிக்கை. ஆனால் யூரியோடைய நம்பிக்கை என்னென்னா வெளியே ஏதோ ஒரு போர் நடக்குது, ஏதோ ஒரு தொத்து நோய் வந்திருக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம கம்பெனி வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெளியே போகக்கூடாதுன்னு இவர் வந்து முழுசாக நம்பிட்டு இருக்காரு. அதனால தான் ஆண்டனி வந்து அவர் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அந்த கதவை வந்து திறந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை இவர் விடுற மாதிரி தெரியலைங்க, கத்தியால் குத்த போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு மாதிரி கேட்க. ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. அப்போது நம்ம யூரி சைக்கோ இருக்கணும்ல, அப்போ கத்தி வச்சு குத்த போகிறான். நம்ம ஹீரோவுக்கு ஒரு செகண்டு எல்லாமே ஞாபகம் வருது. இதுக்கு மேலே அவ்வளோதான், நம்ம உயிர் போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பின்னாடி இந்த ஹீரோயின் யூரியோட தலையிலே ஓங்கி அடித்து அவரை வந்து சாகடிச்சிட்றா. இப்போ இவங்க 2 பேரும் அந்த கதவு வழியாக வெளியே போகிறாங்க. வெளியே கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு குகை மாதிரி போகுது. சரி அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே அந்த வெளிச்சம் வருதுங்க. இப்போ தாங்க நம்ம
ஆண்டன் சொன்னது உண்மையா இல்லை யூரி சொன்னது உண்மையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். யூரி என்னன்னா வெளியே ஏதோ ஒரு போர் நடக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி பாதுகாப்பு சுவர் வந்திருக்கு அப்படின்றத நம்பிட்டு இருந்தவர். அந்த ஆண்டன் வந்து ஏதோ ஒரு கோளாறுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றத நம்பிட்டு இருந்தார். இப்போ வெளியே வந்து பார்த்தா அதாவது இந்த ஊரில் இருக்க மொத்த பில்டிங்குமே இந்த கருப்பு சுவரால் மூடப்பட்டிருக்கு. யாருமே தப்பிச்சு வரல, இவங்க மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்காங்க அந்த பில்டிங்லேருந்து. ஸோ அப்போது அவங்களுக்கு புரிய வருது, வெளியே எந்த ஒரு போர் எந்த ஒரு நோயுமே இல்லை, அந்த தீ விபத்துனால தான் ஏதோ ஒரு கோளாறாகி இந்த மாதிரி அந்த கம்பெனியால் தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அந்த வண்டி அங்கே நிற்கிது. அப்போது நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ நம்ம ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ ஒத்துக்கிறாருங்க. அதாவது இத்தனை வருஷமாக கேமுன்னு இருந்தவர் இப்போ தான் நேரம் ஒதுக்கி நம்ம ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுத்திருக்காரு. இதுக்கப்புறமாவது ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே அந்த வண்டியிலே இருக்கும். நேற்றே இவர் முடிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா இவங்க கிளம்பி போயிருக்கலாம். பட் இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போகல, இப்போ நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த ரேடியோ ஆன் பண்ணி பார்த்தா அந்த ரேடியோவில் இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க. நானோ டெக்னாலஜி கம்பெனி வந்து ஒரு தீ விபத்தை சந்திச்சிச்சு. அந்த தீ விபத்துனால தான் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு சுவர் வந்து எல்லாரோட பில்டிங்லையுமே வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. தப்பிச்சவங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்படியே மேலே வந்து வியூ போகுது பாருங்கள். நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அதெல்லாம் பறந்துட்டு இருக்குங்க. அந்த ஹெலிகாப்டர்ஸில் இன்னுமே தப்பிச்ச ஆளுங்க வந்து சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒன்று கூடி ஒரு கம்யூனிட்டியாக நம்ம மறுபடியும் உருவாகணும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் போயிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்காரு. ஒரு வழியாக நம்ம ஹீரோவோட லைஃப்புமே வந்து செட்டில் ஆயிடுச்சு. அண்ட் வெளியே இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வாக தப்பிச்சு வர மக்களால் மட்டும்தான் ஒரு கம்யூனிட்டியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு கம்பெனியில் நடந்த ஒரு சின்ன கோளாறுனால நாட்டில் இருக்க எல்லா பில்டிங்குமே இப்படி பிளாக் சவரால் கவரப்பட்டிருக்கு. அப்படியே இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.